கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தருடைய நாளிலே, இந்த ஜூன் மாதத்தினுடைய இறுதி கர்த்தருடைய நாளில் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படி வந்திருக்கிற நம்ம அனைவரோடும் கூட ஆண்டவர் இந்த காலங்களிலே கிரியை செய்ய, ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து தேவனுடைய சமூகத்தில் அகமகில தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெப சிந்தையோடும் தேவனை மகிமைப்படுத்துகிற சிந்தையோடும் அவரை மாத்திரம் உயர்த்துவோம், அவருக்கு மகிமையை செலுத்துவோம். எந்த மனிதனை உயர்த்துவதை பார்க்கிலும் தேவனை மாத்திரம் உயர்த்துங்கள், நன்றாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை இந்த நாளிலே ஆஸ்வதிக்க, இந்த ஆரம்ப வேளையிலே பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். அவர் நமக்கு போதுமானவராய், அவர் நமக்கு நல்லவராய் இந்த 6 மாத காலங்கள் கர்த்தர் இருந்திருக்கிறார். இந்த 6 மாதங்களும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார், ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறார். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் ஆச்சரியமானது. அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் அற்புதங்களை செய்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார். அவரை நம்புகளை அவர் பாக்கியவான்களாய் வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகளுடைய ஜீவியங்களிலே அற்புதங்களை செய்கிறார். அவரை நம்புகிற ஒருவரையும் ஆண்டவர் வெட்கப்படுத்தவில்லை. இந்த காலை நேரத்திலே இந்த ஆராதனைக்கு என்று ஆயத்தமாயிருக்கிற அன்பியான விசுவாசிகளே, நீங்கள் எந்த சபை மக்களாக இருந்தாலும் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த நாளிலே அசைவாட, உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் கிரியை செய்ய, கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சபையிலே கூடி ஆராதிக்க திறந்த வாசலை வைப்பார் என்று விசுவாசத்தோடு கூட இந்த நாளிலே நல்ல கர்த்தரை ஆராதியுங்கள். இந்த 1 மாத காலங்கள் நாம் சபைக்குள் வர முடியாவிட்டாலும் ஆண்டவர் கர்த்தருக்கு சித்தமான வேளையிலே சபையின் வாசல் திறக்கப்பட, இந்த கொரோனாவினுடைய காரியங்கள் எல்லாம் அழிந்து ஒழிந்து ஆண்டவர் விடுதலையோடு கூட அவரை ஆராதிப்பதற்கு தேவன் நம்மை நடத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தரை துதிப்போம், அவரை ஆராதிப்போமாக. அல்லேலூயா. Hallelujah.
இயேசு நம்மோடிருப்பார். இந்தவன் யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக போற்றிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக போற்றிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விளைந்து நீருகிற ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக போற்றிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக போற்றிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்தவன் யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். என்னோடு சேர்ந்து இந்த வனாந்திர யாத்திரையிலே, இந்த பயங்கரமான இந்த வனாந்திரத்திலே இன்பராம் இயேசு இதுவரைக்கும் நம்மோடு இருந்திருக்கிறார். இந்த 6 மாத காலங்கள் நாம் எப்படிதான் கடந்து வந்தோம் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் இன்பராம் இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தியிருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள். இந்தவன் யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்தவன் யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே,
அறிந்திடலாதா எத்தனையோ பதில் அளித்தார் எனக்கெட்டாத அறிந்திடலாதா எத்தனையோ பதில் அளித்தார் தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம் பாவனியுள்ளதே தேவ ஒளியா
சமூகத்திலே அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை பாட, உம்மை உயர்த்த நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சுகபலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை இந்த நேரத்தில் பங்கு பெறுகிற யாவரோடும் தொடர்ந்து நீர் பேசுவீராக. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஜூலை மாதத்திலே நாங்கள் சபையிலே கூடி ஆராதிக்கும் வாசலை நீர் திறப்பீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம். ஆண்டவரே, நீர் தொடர்ந்து இந்த தேசத்திலே அசைவாடும் கிரியை செய்யும், ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை மாதங்களாக, இத்தனை நாட்களாய் கண்ணின் கண்மணியை போல எங்களை காத்து, வலுவாமல் எங்களை காத்து ஆண்டவரே நடத்தி வந்த எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலையும் எங்களை ஆண்டவரே நீர் உயர்த்தினீர், எங்களை கனப்படுத்தினீர். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதுகாப்பை நீர் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நீர் கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக கடுமையான சூழ்நிலைகள் நடுவிலும் ஆண்டவரே, எந்த நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை வெட்கப்படுத்தாமல் ஆண்டவரே எங்களுடைய முகங்களை நீர் பிரகாசித்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய வார்த்தை அபிஷேகத்தார். இந்த செய்திக்காக ஜெபசுந்தையோடு ஆயத்தமாயிருக்கிறேன். ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். யாவரும் உடைய வேத புஸ்தகத்தை கையில் ஏந்தி உங்களுடைய வேதத்தை நீங்கள் திறந்து வேத பகுதியை கவனிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். வீடுகளிலே வசனங்களை வாசித்து பழகுங்கள். நீங்கள் வீடுகளிலே வசனங்களை வாசிக்கிறீர்களா இல்லையா என்பதை உங்களுடைய ஜீவியம் வெளிப்படுத்துகிற ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வசனத்தை சொல்லப்படுகிற காரியத்திலே நீங்கள் வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை குறிப்பிட விரும்புகிறேன். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். என்ன அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் உணர வேண்டும். நாம் எல்லாரும் எப்படிப்பட்ட தேவனை நாம் பின்பற்றுகிறோம், ஆராதிக்கிறோம் என்பதை குறித்த ஒரு தெளிவான அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். அப்படியானால் ஏன் கர்த்தர் மெய்யான தெய்வம் என்று எரேமியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லுகிறார்? 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். சபையாரே, ரட்சிக்கப்பட்ட சபையாரே, அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையாரே, சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிற சபையாரே, கர்த்தருக்கு காணிக்கையும் தசமபாகங்களையும் கொடுக்கிற சபையாரே, கர்த்தருடைய பந்தியிலே சபையிலே கூடி வரும்போது பங்கு பெற்ற சபையாரே, கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள். அன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வசனத்தை காது கொடுத்து கேளுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அதை சொல்லிவிட்டு பல காரியங்களை அங்கே அவர் சொல்லுகிறார். நீங்கள் கலங்காதிருங்கள். 2ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், புறஜாதிகளுடைய காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் அல்லாத காரியங்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் செய்கிற காரியத்தை எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவங்க கற்றுக்கொள்றாங்க. அதாங்க பெரிய பிரச்சனை. சிலருடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீர்களானால்
அவர்கள் கிறிஸ்தவ அல்லாத காலத்தில் எதையெல்லாம் கற்றுக்கொண்டிருந்தார்களோ, எதையெல்லாம் செய்தார்களோ அதெல்லாம் கிறிஸ்தவ ஆன பிறகும் மறைவிடங்களிலே ரகசியங்களிலே அதை செய்கிறார்கள். அந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறது, புறஜாதிகள் கலங்குகிறார்களே. இன்னைக்கு புறஜாதிகள் எல்லாரும் கலங்குகிறார்கள். அதனால நான் கலங்கணுமா? புறஜாதிகள் எல்லாம் உங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கலங்குறதுனால சகோதரனே சகோதரி நீங்க கலங்கணுமா? நீங்க கலங்கக்கூடாது. செய்தியை பொறுமையா கேளுங்க, பொறுமையா கேளுங்க என்று சொல்லி நீங்களும் அவைகளாலே கலங்காதீர்கள். ஏனென்றால் கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். ஆகவே புறஜாதிகளைப் போல நாம கலங்கினால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுவதிலே அர்த்தமே கிடையாது. அதாவது அவர் சொன்னார், இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளு, காது கொடுத்து கேளு. அதுக்கு பிறகு அவர் சொல்றார் 3ஆம் வசனத்துல, ஜனங்களினுடைய வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. அவருடைய வழிபாடுகள் எல்லாம் வீணாயிருக்கிறது. இன்னைக்கு அரசாங்கத்தில் என்ன சொல்கிறார்கள்? வழிபாட்டு ஸ்தலங்கள். நாம் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிற இடம் என்று சொல்லுவோம் இல்லையா? எங்க போறீங்க? இதுவரைக்கும் யாராவது வாயில் அப்படி சொல்லியிருக்கீங்களா வழிபாட்டு ஸ்தலம்னு? ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவமா சொல்றாங்க வழிபாட்டு ஸ்தலம். சிலர் போன் பண்ணி கேட்பாங்க, நம்ம வழிபாட்டு ஸ்தலம் எப்பொழுது திறக்கப்படும்? சபை நமக்கு வழிபாட்டு ஸ்தலம் அல்ல, தேவனை ஆராதிக்கிற இடம், நம்முடைய தேவனை தொழுது கொள்ளுகிற இடம். இஸ்ரவேல் வீட்டாரே, புறஜாதிகளுடைய வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. நம்முடைய ஆராதனை வீணா இருக்குமா? நம்முடைய பாட்டு வீணா இருக்குமா? நம்முடைய துதி சோத்திரங்கள் எல்லாம் வீணா இருக்குமா? என்னுடைய செய்தி வீணா இப்ப இருக்கலாமா? வீணா இருக்க கூடாதுங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பிள்ளை ஒரு வருஷமா படிச்சு ஃபெயில் ஆயிட்டா அது எவ்வளவு, அந்த ஒரு வருஷ படிப்பு வீணா போன மாதிரி. சமையல் கட்டுல உட்கார்ந்து 2 மணி நேரம் சமையல் செய்து சாப்பிட நேரத்துல சாப்பிட முடியாத ஒரு ஆகாரமாய் போய்விட்டால் அந்த 2 மணி நேரம் வீணா போனது, கேஸ் வீணா போனது, அதுக்குள்ள போட்ட பொருட்கள் எல்லாம் வீணாய் போய் அந்த வீணாய் போனது தூக்கி குப்பையில கொட்ட வேண்டியதாய் போய் விடுகிறது. சாப்பிட முடியாது. அதை செய்துட்டோமே, கேஸ் வீணா போதே, காய்கறி காசெல்லாம் வீணா போகுதுன்னு சொல்லி வயிற்றுல போட்டீங்கன்னா வயிறு கெட்டு போயிடும் இல்லையா? அப்ப வீணாய் போவது நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கிறது. முதலாவது கலங்காதீர்கள். 2வது, நாம் ஆண்டவரை ஆராதிப்பது, வாங்க கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் அப்படியே மாறி வருதுங்க. ஜபம் பண்ணாதவங்களும் தேவ சமூகத்துல காத்திருக்காதவங்களும் கர்த்தர் ஆராதனை நடத்துறாங்க. அதெல்லாம் பழக்க தோஷம், பழக்க தோஷத்துல செய்வாங்க. அது நாங்க சபை நடத்துறவங்க கண்டுபிடிச்சிருவோம், இவங்க ஜபம் பண்ணிட்டு ஆராதனை நடத்துறாங்களா இல்ல பழக்க தோஷத்துல எனக்கும் தெரியும்னு சொல்லி நடத்துறாங்களா என்பது நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் ஆராதிக்கிற ஆராதனை வீணாய் போகக்கூடாது. அதனால்தான் சொல்றோம், கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒரு மனதோடு ஆராதியுங்க, உங்களையே அர்ப்பணித்து ஆராதியுங்க, உங்களை ஜீவ பலியா கொடுத்து அதை நீங்க ஆராதிக்கணும். உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒருமுகப்பட்டதா இருக்கணும். ஏன் தெரியுமா? கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் உன் ஜீவனுள்ள தேவன். அப்ப அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆராதனை வழிபாட்டு ஸ்தலம் அல்ல, நம்முடைய ஆராதனை
வீணாய் போகிற ஆராதனை அல்ல. அந்த ஆராதனைக்கு ஒரு பலன் உண்டு இயேசுவின் நாமத்தினால. Glory to God. நம்ம பாடுகிற பாடல் வீணாய் போயிடக்கூடாது. நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த கூப்பிடுகிற சத்தம் வீணாய் போகக்கூடாது. பகாலே 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 என்று இஸ்ரவேல் ஜனங்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் கூப்பிட்டு பதில் வரலன்னா அதன் அர்த்தம் என்ன? அவர்கள் பகாலே என்று கூப்பிட்டது அவ்வளவு நேரம் வீணாய் போனது. அவள் குதித்தது, ஆடினது, தன்னுடைய சரீரத்தை கீறி கொண்டது. 1 ராஜாக்கள் 18 பார்க்கிறோம் அல்லவா? தங்களை எவ்வளவு காயப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு காயப்படுத்தினார்கள். ஆனால் எலியா ரொம்ப சிம்பிளா வந்தார், ரொம்ப சிம்பிளா வந்தார். அந்த ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை அறிந்து வைத்திருந்தார். ஆகவே அந்த ஆராதனைக்கு உரிய காரியத்திலே பலிபீடத்தை செப்பனிட்டு ஒரு சின்ன ஜபத்தை தான் செய்தார். ஆண்டவரே நீ கேட்டுறலாம்ப்பா, இந்த ஜனங்கள்லாம் அறியட்ட ஆண்டவரே, பகாலே பகாலே என்று இவ்வளவு நேரம் கூப்பிட்டாங்களே, ஆனால் நான் இப்ப அப்படி கூப்பிடக்கூடாது ஆண்டவரே. பாருங்க, ஒரு கர்த்தாவே என்ற அந்த நேரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 36ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இஸ்ரவேலிலே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்று. என்ன அழகா சொல்றாங்க, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்று. நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், விளங்க பண்ணும் என்று சொன்ன உடனே அப்படியே அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க. 38ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கிட்டு. எவ்வளவு சீக்கிரம் இறங்கிட்டு பார்த்தீங்களா? ஜெபத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் பதில் வந்தது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் கூப்பிட்ட அவ்வளவு நேரம் வீணாய் போய்விட்டது. ஏன் அது வீணானது? அங்க சொல்லப்பட்டிருக்கிற அவர் மறுத்தரவு மத்தியானம் மட்டும் சொல்லி கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒரு சத்தம் வரல. நம்ம ஜபம் அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஜப கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்கீங்க பிரதனா அதெல்லாம் சொல்லணுமா? நீ அப்படி சொன்னாலே போச்சுன்னு அர்த்தம். சிலர் சபைக்கு வந்துட்டு வீட்டுல போய் சண்டை போட்டுக்கிறாங்க, புருஷன்கிட்ட, மனைவி கிட்ட, விசுவாசிங்க கிட்ட. ஆராதனை முடிஞ்சவனே சண்டை போடுறாங்க. நீ ஆராதிச்சது அவ்வளவு வேஸ்ட், பாடினது வேஸ்ட், கத்துனது வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். போன உடனே நீ சண்டை போட்டனா முடிஞ்சது. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நம்ம சாதாரணமா இருக்கிறோம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். அங்கே பார்க்கிறோம் 3ஆவதாக எரேமியா 10ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை. எவ்வளவு அருமையா தரிசி கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. இதெல்லாம் சொல்லிட்டு தான் அந்த 10ஆம் வசனம் சொன்னார், கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவன தேவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன், லிவிங் காட். நம்முடைய தேவன் யார்? அவர் ஜீவிக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் உயிருள்ள தேவன். இயேசு தன்னை பற்றி சொன்னார் அல்லவா, மரித்தேன், இதோ சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன். இயேசுவை தேடி கல்லறையிலே போன அந்த ஸ்திரீகளோடு தேவதூதர்கள் சொன்னது என்ன? உயிரோடு எழுந்தவரை ஏன் மரித்தோரிடத்தில் தேடுகிறீர்கள்? அவர் உங்களுக்கு முன்னே போகிறார், போய் சீஷரிடத்தில் சொல்லுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசுவை எப்படி பார்க்கிறீங்க? மரித்த இயேசுவா பார்க்கிறீங்களா? உயிர் தெழுந்த இயேசுவா பார்க்கிறீங்களா? இந்த ஜூன் மாதத்துல கடைசி கர்த்தருடைய நாளிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் முழங்கால் படியிடும் போதெல்லாம் தேவனை நீங்கள் பார்க்கும் போது அவரை ஒரு மெய்யான தெய்வமாகவும் அவர் ஒரு ஜீவனுள்ள தேவனாகவும் பாருங்கள். உங்களுக்கு முன்பதாக அவர் மெய்யான தெய்வம்.
எனக்கு முன்பதாக அவர் மெய்யான தெய்வம், அவருக்கு ஒப்பானவர் யார் இல்லை. பாடுறமல்ல பாட்டு, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். எதை வைத்து சொல்லுகிறார்கள்? அந்த பாடல் பாடின அந்த பாடகர் அதனுடைய வரியிலே அவர் சில காரியத்தெல்லாம் குறிப்பிடுகிறார். எதை வைத்து குறிப்பிடுகிறார்? தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான, நான் சொல்றது அப்படியே நீங்க சொல்லணுங்க. கர்த்தரோ மெய்யான தெய்வம், உமக்கு ஒப்பானவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். சரணங்கள் சொல்லுகிறது, செங்கடலை நீர் பிளந்தீர், அந்த செங்கடல் வழியாய் உள்ள ஜனங்களை நடத்தினீரே. அடுத்தது பார்க்கிறோம், தூதர்கள் சாப்பிடுகிற உணவை இந்த ஜனங்களுக்கு நீர் கொடுத்தீரே, உம்மை போல யார் உண்டு. கண்மலையை பிளந்து இந்த ஜனங்களுக்கு அவருடைய தாகங்களை தீர்த்தீரே, உம்மை போல உம்முடைய நாமம் எவ்வளவு அதிசயம். அதெல்லாம் வைத்துதான் சொல்ற, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அனுதின தேவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு சந்திக்கிறாரே, ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. இந்த கர்த்தருடைய நாளிலும் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார் அல்லவா. 6 மாத காலங்கள் உங்களுடைய தேவைகளை யார் சந்தித்தது என்றால் எந்த மனிதனையும் கை காட்டாதீர்கள், மனிதர்கள் உதவி செய்திருப்பார்கள். அடியனுடைய சபையில் அருமையான சபை மக்கள், விசுவாசிகள், சபை ஆராதனைகள் சபை கட்டடத்துக்குள்ளே இல்லாவிட்டாலும் அடியனுடைய திருச்சபைக்குள் இருக்கிற விசுவாச மக்கள் அவர்கள் கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டிய காணிக்கைகள், தசமபாகங்களை அடியனை தேடி வந்து கர்த்தரை கனப்படுத்தும் விதமாக அவர்கள் தாங்கள் கொடுக்க வேண்டியவைகளை கொடுக்கிறார்கள். கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை, தசமபாகங்களை கொடுத்து ஊழியரை அவர்கள் தாங்குகிறார்கள். நான் ஏன் சொல்றேன்? விசுவாசிகள் தங்களுடைய காணிக்கைகளினாலும் தசமபாகங்களினாலும் சபை போதகரை, எந்த சபையை சேர்ந்த மக்களாய் இருந்தாலும் அவர்களுடைய சபைகளிலே சிலர் கூகுள் பேயிலே தங்களுடைய தசமபாகத்தை அனுப்பி விடுகிறார்கள், பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு விடுகிறார்கள். இவர்கள் எல்லாரும் சபையை நேசிக்கிறவர்கள், ஊழியத்தை நேசிக்கிறவர்கள், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று செலுத்துகிறதிலே உண்மையுடையவர்களாக இருந்தார்கள். ஒரு சிலரை தவிர, விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேரை தவிர, கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்களாலே காரியங்களை கர்த்தர் எனக்கு நன்மை செய்தாலும் நான் தேவனுடைய வசனத்தினுடைய பார்வையிலே நான் எப்படி சிந்திக்க வேண்டும், நான் எப்படி பேச வேண்டும்? கர்த்தர் அவருக்கு ஒப்பானவர் யார்? என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளிலும் அந்த ஆண்டவரின் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்தித்தார். ஏன்? அவர் உண்மையான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். ஆகவேதான் அவர் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். இந்த நாளிலே முதலாவது சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், உயிருள்ள தேவன். அவரை இன்னும் நீங்க கல்லறையில பார்க்க கூடாது. இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் சில பெந்தகோஸ்து ஆட்கள் கூடங்க, நான் 3 முறை போயிட்டு வந்ததுனால அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னா சிலதெல்லாம் பார்த்தேன். கூட போற ஆட்கள், எங்க கூட இருக்கிற ஆட்கள், இவங்கெல்லாம் வந்து குறை சொல்ல நினைக்காதீங்க, நான் சில தவறுகளை சுட்டி காட்ட விரும்புறேன். அங்கங்க போய் அங்க சிலதெல்லாம் சிலைகள்லாம் இருக்குது, சில சிலைகள்லாம் அங்க இருக்குது. அங்கங்கெல்லாம் போய் தொட்டு அங்க போய் அந்த சிலைக்கு முன்னாலாம் போய் ஜெபம் பண்ணாங்க. வேற யாரும் இல்லை, பெண்டிகாஸ்ல ஆட்கள் தான். அங்க எல்லாமே சிலதெல்லாம் சிலைகள். கல்லறைக்குள்ள போய் இயேசுவானவர் உயிர் தெழுந்த கல்லறைக்குள்ள போனேன். அங்க போனா கூட வந்த ஒரு கும்பல், ஏன்னா எல்லாம் மொத்தமும் உள்ள போக முடியாது, 10 பேர் 5 பேர் தான் உள்ள போக முடியும். நான் போய் அதை பார்த்தேன், இயேசுவானவர் இதுல தான் இருந்தாரா, சரி இதுல தான் உயிர் தெழுந்தார், ரைட், தோத்திரம். உடனே அங்க என் பின்னாலுக்கு இருந்த ஒரு 5 பேர் அங்கேயே முழங்கால் போட்டு அந்த கல்லு மேல கையை வச்சுக்கிட்டு அதை கும்பிட்டுக்கிட்டு அது மேல தலையை சாய்ச்சிக்கிட்டு நம்ம சொல்றோம் இவங்கெல்லாம் விக்கிரகாராதனை. இஸ்ரவேல் தேசத்துல போன எத்தனையோ ஆட்கள் அங்க போய் விக்கிரகாராதனை பண்றாங்க. ஆமா, இந்தியாவில் வந்து அவங்க சபையில நாங்கள் மெய்யான தெய்வம், எங்களுடைய வீடுகளில் விக்கிரகங்கள் இல்லை, நாங்கள் விக்கிரகங்களை தொழுது கொள்வதில்லை, ஆராதிப்பதில்லை. வெளிநாட்டுக்கு போனா அங்க இருக்கிற விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்று ஜெபம் பண்றது.
என்ன ஒரு இடத்துல ஜெபம் பண்ண சொன்னாங்க, நான் இப்படி திரும்பிக்கிட்டேன். என் கூட வந்தவர் என்ன வந்து இப்படி திரும்புங்க. நான் சொன்னேன், எதுக்கு நான் அங்க திரும்பணும்னு கேட்டேன். நான் எங்க வேணா திரும்பி ஜெபம் பண்ண, நீங்க என்ன அப்படின்னு அந்த அந்த விக்கிரகத்தை பார்த்து என்ன ஜெபம் பண்ண சொல்றாங்க. அவருக்கு தெரியல நான் சில விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பேன்னு அவருக்கு கூட்டு போனதுக்கு அவருக்கு தலைவலி ஆகி போச்சு. இவரை ஏன் தான் கூப்பிட்டு வந்தோன்னு நிறைய இடத்துல கொஞ்சம் இடமுடுக்கெல்லாம் பண்ணிட்டேன். அவங்களுக்கு ஒரே கஷ்டமா போச்சு, இவரை போய் கூப்பிட்டு வந்துட்டுமே. நான் பெருமைக்காக சொல்லல, இந்தியாவிலே சிலருடைய வாழ்க்கையில சத்தியத்தை வைராக்கியமா பேசுற சிலர் வெளிநாடுகளுக்கு போகும்போது இதே விக்கிரகத்துக்கு முன்பதாக, அப்ப அப்படி நம்ம செய்யும் போது என்ன தெரியுமா செய்யறோம்? ஜீவன் உள்ள தேவன் என்பதை மறந்துடுறோம். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மெய்யான தெய்வம் என்பதை அநேகர் மறந்துடுறாங்க. நான் அதுக்கு பிறகு பிளைட்ல வரும்போது ஒரு சிலர்லாம் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க பண்ணது கரெக்ட் பாஸ்டர். நாங்க உங்களோட இருந்த சில நேரங்கள்ல என் ரூம்லயே என் லாட்ஜில நான் தங்கியிருந்த இடத்துல என் கூட ஒரு சகோதரர் இருந்தார். முதல் முறை அவர் சொன்னார், நாங்க உங்களை கவனிச்சோம், சில இடத்துலலாம் நீங்க ரொம்ப கட்டண்டா இருந்தீங்க. நான் அவரை கேட்டேன், நீங்க எத்தனாவது முறை வரீங்கன்னு. அவர் சொன்னார், நான் இது 4வது தடவை 5வது தடவைன்னு சொன்னாரு. 5 பேர்களோட நான் வந்தேன், எல்லாம் இப்படித்தான் பாஸ்டர், இங்க வந்தவொடனே இப்படி எல்லாம் சிலதெல்லாம் மாத்திக்கிட்டாங்க தங்களே. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எங்க இருந்தாலும் உங்க வீட்டில உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் யார் தெரியுமா? ஜீவன் உள்ள தேவன். அல்லேலூயா. அவர்தான் மெய்யான தெய்வம். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுத்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த கர்த்தருடைய நாளிலே முதலாவது அவர் ஜீவனுள்ள தேவன். 2வது, அவர் உங்களுக்கு தரக்கூடிய எல்லாமே விருட்சமாக தான் இருக்கும். ஜீவனுள்ள தேவன் காய்ந்து போனதையும் ஒன்றுக்கும் உதவாதவைகளையும் தேவன் நமக்கு தருகிறவர் அல்ல. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகல விதமான அல்லது சகலவித விருட்சங்கள். பாருங்க, ஆதியில 2 பேர் தான், ஆதாமும் ஏவாளும். இந்த 2 பேரையும் கொண்டு போய் ஆண்டவர் அந்த தோட்டத்திலே ஆண்டவர் வைத்தார். ஆனா அந்த தோட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப அழகான தோட்டம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? சில தோட்டங்களை வைத்திருப்பார்கள், ரொம்ப அழகா அதை பராமரித்து வைத்திருப்பார்கள். ஆதியிலே தேவன் இந்த 2 பேருக்கும் ஆண்டவர் கொடுத்த இடம் அருமையான தோட்டம். அந்த தோட்டம் எப்படி இருக்கு என்றால், பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும், எல்லா விருட்சம் இருக்குது, பார்க்க அழகா இருக்குது. அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் முளைக்க பண்ணினார். அதுக்கு அடுத்த விருட்சம் நமக்கு தேவையில்லை. அந்த அந்த நன்மை தீமை அதை பேசினா செய்தி மாறிடும், செய்தி மாறிடும். அதனால தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சம். அப்போ ஜீவனுள்ள தேவன் ஆதாமும் ஏவாளுக்கும் அவர்களை வைத்த அந்த தோட்டத்துக்குள்ளே எப்படிப்பட்ட விருட்சத்தை வைத்தார்? ஜீவ விருட்சத்தை வைத்தார். ஏன் இந்த ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் வைத்தார்? இந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை தான் நீ சாப்பிடணும். இந்த ஜீவ விருட்சம் தான் உனக்கு நலமானது, உனக்கு புசிப்புக்கு ஏற்றது. பைபிள் இருக்குது அல்லவா, லேவியராகமத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா எதை நாம் புசிக்கணும், எதை புசிக்க கூடாது என்கிற பிரமாணமே லேவியராகமத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு மனுஷன் பாருங்க, கண்டதையும் சாப்பிடுறாங்க. இன்னைக்கு மனுஷனை பார்த்தீங்கன்னா ஐயோ கண்டதையும் குடிக்கிறான். எதை குடிக்கணும் இல்லை, மனுஷன் டாஸ்மார்க்ல போய் அதை மட்டுமா குடிக்கிறான்? வாந்தி வரதெல்லாம் குடிக்கிறான். மனுஷனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்படிதான் இருக்கிறாங்க. ஆண்டவர் தோட்டத்தின் நடுவில்
ஜீவ விருட்சத்தை வச்சுட்டாரு. அந்த ஜீவ விருட்சத்தை வச்சுட்டு சொல்றாரு, எப்பா இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடு, ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறன்னா உனக்கு ஜீவ விருட்சத்தை வச்சிருக்கிறேன். இன்னொன்னு அது அந்த பக்கத்துல இருக்குது, அதே நடுவுல இன்னொன்னு இருக்குது. அதை நீ எட்டி கூட பார்க்காத. அதை பார்த்தீங்கன்னா இதை விட அது சூப்பரா இருக்க மாதிரி தெரியும், அது வேண்டாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இன்னைக்கு அநேகருடைய கண்கள் பாருங்க, ஆண்டவர் எதை விளக்கினாரோ விளக்கினதையே பார்க்கிறார்கள். எதை நீங்க குடும்பத்தில் உங்க பிள்ளை கூட எடுத்துங்களேன், நீங்க வேலைக்கு போகும்போது சொல்லிட்டு போங்களேன், ஒரு டெஸ்ட்டுக்கு சொல்றேன் இதை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். நீங்க திரும்ப வந்து பாருங்க, நான் கொஞ்சம் வித்தியாசமான பாஸ்டர், என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க என் சபைய. நான் சில பொருள் ஆபீஸும்ல ஒரு டிசைனா வச்சுட்டு போயிடுவேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன். யாரையாவது ஏதாவது வேலை வாங்கும் போது அந்த பொருளுக்கு இடம் மாறி இருந்தாலே கண்டுபிடிச்சிடுவேன், இந்த பொருளை தூக்கி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. ஆண்டவர் எப்பவுமே வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எதை சாப்பிடணும், எதை இது தோட்டத்தில் மட்டும் ஆண்டவர் வைக்கல, இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆண்டவர் சொன்னார் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு மெஜாரிட்டி எப்படி தெரியுமா இருக்குது, எதை எடுத்துட்டாலும் சரிங்க, எதை சாப்பிடக்கூடாதோ அதைத்தான் மனுஷன் சாப்பிடலாம். எப்படி உடுத்தணும் எப்படி உடுத்தக்கூடாது அப்படின்னு பைபிள் இருக்குது. எப்படி உடுத்தக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படித்தான் மனுஷன் உடுத்துறான். இதுக்கெல்லாம் சில பிரசங்கமாக இருக்கிறாங்க, என்ன இப்படி உடுத்தினா என்ன பாவன் பைபிள் இருக்குதா? அதுக்கு சப்போர்ட் பண்ற அறகுறையான ஊழியர்கள் இருக்கிறாங்க. கவனிச்சுங்க, சாப்பிடுவதிலும் ஆண்டு வைத்திருக்கிறார் ஒழுங்கு, உடுத்துவதிலே வஸ்திரங்களை அணிவதிலேயும் இருக்கிறது, எல்லா விஷயத்திலும் இருக்கிறது. ஜீவ விருட்சத்தினுடைய அந்த காரியத்தை தோட்டத்தின் நடுவிலே வைத்தார், வச்சுட்டு தான் சொன்னார் இதை நீ சாப்பிடு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் 3ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த ஆதாம் ஏவாளிடத்திலே ஆண்டவர் சொன்ன காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்திலே ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, அந்த சர்ப்பத்தை பார்த்து சர்ப்பத்தின் வடிவிலே வந்த அந்த சாத்தான் அந்த பிசாசிடத்திலே இந்த ஸ்திரீ சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்க, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். அப்போ அந்த தோட்டத்தில் உள்ள அந்த விருட்சத்தினுடைய கனிகளுக்கெல்லாம் என்ன இருக்கு தெரியுமா? ஜீவன் இருக்கிறது. கொஞ்சம் என்ன கவனிச்சுட்டே வரணும். அந்த ஜீவ விருட்சம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கனியை நலமானது புசிப்புக்கு ஏற்றுன்னு சொன்னார் இல்லையா, அந்த கனியை நீ புசிக்கும் போதெல்லாம் அது உனக்கு நலமானது. அதையே தான் அந்த சர்ப்பத்துக்கிட்ட இந்த ஸ்திரீ ஏவாள் சொல்கிறாப்புல, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை எல்லாம் புசிக்கலாம், ஆனால் 3ஆம் வசனத்துல நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து புசிக்க வேண்டாம், தொட வேண்டாம்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னார்ல. ஆரம்பத்தில் சொன்ன அந்த பகுதிக்கு நான் போகல, ஜீவ விருட்சத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். நமக்கு ஆண்டவர் எதை இதை செய்ய சொல்றாரோ அதை மட்டும் நீங்க செய்தீங்கன்னா அதாங்க ஜீவ விருட்சம், அதான் ஜீவ விருட்சம். அன்னைக்கு ஆதாமியாவளி, இப்பவும் மனுஷன் இப்படித்தானே இருக்கிறான், ஆதாமியாவளை மாதிரி தானே இருக்கிறார்ல. நம்ம ஆதாமியாவளை பற்றி எல்லாம் யோசிக்கிறோம். இப்ப நான் சில ஆட்களுக்கு சொல்லுவேன், ஏன் இப்ப மட்டும் நீ எப்படி இருக்கிற, எதை போவாதன்னா போறிய, செய்யாதன்னா அதை தானே செய்யற. அநேகரை பொய் பேச வச்சத இந்த செல்போன் தான், தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு நாளைக்கு செல்போனை பற்றிய பிரசங்கம் பண்ணேன். கண்டுபிடிச்சிட்டாரியான்றீங்களே, பண்றேன் பாருங்க. ஒரு நாளைக்கு செல்போனை பற்றி பிரசங்கம். இந்த செல்போன் என்னைக்கு வந்துச்சோ அநேக குடும்பங்கள் நாசமா போச்சு. இந்த செல்போன் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு வாலிப பிள்ளைகள் நிறைய பிள்ளைங்க கெட்டு போனாங்க.
அதை இப்போ நான் பேச விரும்பல. என்னைக்காவது ஒரு நாள் வரும். அது ஒருவேளை சபைக்குள்ள பேசுறேன்னா இல்லை இந்த மாதிரி லாக்டவுன் டைம்ல பேசுறேன்னா தெரியாது. லாக்டவுன் டைம் பேசினா தான் எல்லா சபைக்கும் அது போகும். சபை திறந்த பிறகு நான் திருப்பி இந்த ஆன்லைன்ல நான் பேச மாட்டேன். அது சபையோட வச்சுக்குவேன். ஆனாலும் என்கிட்ட பலர் கேட்பாங்க, இதெல்லாம் நேரம் எடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள். ஓ காட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜீவ விருட்சம் ஜபத்தோட கேளுங்க, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்ல இன்னும் சரீரத்துக்கு வேண்டிய நல்ல சுகம பலனை ஆண்டவர் அடியனுக்கு தரணும். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. தோட்டத்தினுடைய நடுவிலே வைக்கப்பட்ட அந்த ஜீவ விருட்சத்திலே அதுதான் அவருடைய தேவையான ஆகாரம் என்று ஆண்டவர் வைத்திருந்தார். வேதத்திலே நாம வாசிக்கிற சமயத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3:22, பின்பு தேவனாய் கர்த்தர், இதோ மனுஷன் நம்மை போல, மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். 24ஆம் வசனத்திலே அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைத்தார். நான் ஒரு 6 குறிப்புகளை உங்களுக்கு முன்பதாக இந்த காலை ஆராதனையில் வைக்க விரும்புகிறேன். எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை செய்தி சற்று வித்தியாசமாக இருக்கும். கர்த்தருடைய நாளின் செய்தி அல்லவா? பொறுமையாய் கேளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. பலவீனத்தோடு தான் உங்களோடு நான் பேசுகிறேன். ஆகவே நீங்கள் ஜெபசிந்தையோடு கூட கேளுங்கள். பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல புசிப்புக்கு நலமான அந்த ஜீவ விருட்சத்தினுடைய அதனுடைய உண்மை என்ன, அது எவ்வளவு மேன்மையானது, ஆண்டவர் கொடுத்த அந்த ஜீவ விருட்சத்தினுடைய மேன்மையை இந்த ஆதாமும் ஏவாளும் அற்பமாய் எண்ணி ஆண்டவர் விளக்கின ஒன்றை மேன்மையா எண்ணிட்டாங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை, எதை கர்த்தர் எனக்கு மேன்மையாய் காண்பித்தாரோ, எதை கர்த்தர் உங்களுக்கு ஜீவ விருட்சமாய் காண்பித்தாரோ அதை நீங்கள் அற்பமாக எண்ணி சாத்தான் உங்களுக்கு காண்பிக்கிற விளக்கினவைகளை, தேவன் உங்களுக்கு விளக்கினவைகளை நீங்கள் மேன்மையா நீங்க நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா? அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில சாபம் உள்ள வருது. அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில முள்ளும் குறுக்கும் வருது. அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில வேதனை வருது, இயேசுவின் நாமத்தினால. அதனாலதான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் மறுபடியும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறிச்சிடக்கூடாது. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், ஆனா அந்த ஒரு வாய்ப்பை அவன் இழந்துட்டான். அவன் மறுபடியும் பறித்து புசித்து அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு. நல்ல கவனிங்க, இந்த ஜீவ விருட்சத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? இதையே நீ சாப்பிட்டுட்டு இருந்தா, இந்த தோட்டத்தின் நடுவில் நான் ஜீவ விருட்சமா உனக்கு வைத்திருந்தேன் அல்லவா, இதையே நீ சாப்பிட்டேன்னா இன்றைக்கு நாம ஆதாம பார்ப்போம், இன்றைக்கு நம்ம ஏவாளை பார்ப்போம், இன்றைக்கும் காயினை பார்க்கலாம், ஆபேலை பார்க்கலாம், நோவாவை பார்க்கலாம், நோவாவுடைய பிள்ளைகளை பார்க்கலாம். கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த
ஜீவ விருட்சத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? அதை மட்டும் நீ புசித்தனா உனக்கு மரணமே இல்லை. ஆனா நீ ஜீவ விருட்சத்தை விட்டுட்டு அவர் விளக்கின கனியை நீ புசித்தேனா, ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த ஸ்திரீ அந்த 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்கிறாப்ல, நம்ம அங்கே வாசிக்கும் போது நீங்க இந்த வசனத்தை சொல்ல விரும்புறேன். ஆண்டவர் இந்த ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்திற்குள்ளே வைத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், அறிவுரைகள்லாம் ஆண்டவர் கொடுத்தார். எங்க சபைக்குள்ள வரும்போது ஏங்க பிரமாணங்கள் கற்பனைகள்லாம் ஏன்? நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தாங்க. சிலர்லாம் சொல்றாங்களே, கட்டளை வேணாம், பிரமாணம் வேணாம், ஒண்ணும் வேணாம், எங்களை இஷ்டம் போல ஆட விட்டுருங்க. இன்னைக்கு ஆட விடுறதுக்கு தான் அன்னைக்கு இஷ்டம் போல விரும்புறாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளே இந்த ஆதாமையும் ஏவாளையும் வைத்த பிறகு அவர் சொல்றாரு, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் சொல்றாரு. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், வேண்டாம்பா, நீ அதை பார்க்காத. 16ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 16ல ஜீவ வெளிச்சமாய் வைத்திருக்கிற நிறைய கனிகள் இருக்கிறது. அந்த கனிகளெல்லாம் நீ புசிக்கலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிய நீ புசிக்க வேண்டாம். இந்த வேதம் எதை வேண்டாம் என்று சொல்லுதோ அதை வேண்டாம் என்று சொல்லுகிற ஊழியக்காரன், அதை வேண்டாம் என்று சொல்லுகிற பிள்ளைகள் தான் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகள். அவங்க மட்டும்தான் பரலோகம் போக முடியும். பரலோகம் யார் போக முடியும்னா, கர்த்தர் எதை வேண்டாம்னாரோ அது எனக்கும் வேண்டாம். கர்த்தர் எதை புசிக்கலான்னு சொன்னாரோ அதை தான் புசிக்கணும். ஆகவேதான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அது ஒரு கட்டளையா கொடுத்தார். அப்போ தோட்டத்தின் நடுவில் இருந்த அந்த ஜீவ விருட்சத்தினுடைய மேன்மை என்ன? சாவக்கூடாத ஒரு விருட்சம். அந்த தோட்டத்தின் நடுவிலே தேவன் வைத்த அந்த விருட்சங்கள் 2:16 நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தினுடைய கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அந்த தோட்டத்தில் எந்த கனியெல்லாம் புசிக்க சொன்னாரோ அதெல்லாம் நீ புசிக்கலாம்பா. அதெல்லாம் ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சம். Glory to God. அதை கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு இடத்துல மட்டும் ஒரு பகுதியில் அங்க தோட்டக்காரர் சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியா இருக்கும், நல்லா இருக்கும், நீங்க ரொம்ப விரும்புவீங்க. ஆனா அந்த கடைசியில மூலையில ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் இருக்கிற அந்த ஆப்பிள் பார்த்தா நல்லா தான் தெரியும். ஆனா அதை மட்டும் தொட்டுறாதீங்க, அதை மட்டும் சாப்பிட்றாதீங்க. நீங்க திருப்பி இந்த தோட்டத்திலிருந்து வெளியே நீங்க வர்றது சந்தேகம், அங்கேயே விழுந்து செல்ஃப் போடுவீங்க அப்படின்னா அங்கதான் போய் செல்போன் எடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க. எந்த மரத்துல? தோட்டக்காரன் சொன்னார் இல்லையா, அந்த மரத்தை பக்கத்தில் போகாதீங்க, அதுல போய் தொடாதீங்க, அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி கூட செல்ஃபி எடுப்பாங்க. நம்ம ஆட்களை செல்ஃபி எங்க எடுக்கணும்னே தெரியாது. தண்டவாளத்தின் மேல நிக்க எடுக்கிறது, ஏதோ பண்ணிட்டு போறாங்க. இயேசுவின் நாமத்தினால படிச்ச என்ன பிரயோஜனம்? இந்த படிச்ச பைத்தியக்காரங்க சொல்றாங்க தெரியுமா? அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் சிலவன பைக்கில் போகும்போது சொல்லுவேன், ஓ போன ஆஃப் பண்ணியா பலன்னு பேசிக்கிட்டு அதை இப்போ ஹெல்மெட்டுக்குள்ள போன சொல்லிக்கிறாங்க. என்னதான் காவல்துறை ஃபைன் போட்டா கூட இந்த ஆட்கள் திருந்தது கிடையாது. அது ஹெல்மெட், நல்ல ஹெல்மெட்டு. போன் வந்தாலும் இப்படி என்னமோ பெரிய ஆபீசர் மாதிரி சில கால் ஓட்டிக்கிட்டே பேசிட்டு போறது. இவங்களால தாங்க அநியாயமா ஆட்கள்லாம் செத்து போறாங்க. சாவுக்கு காரணமே இவங்க தான். எது அரசாங்கம் வேணான்னு சொல்றது அதெல்லாம் வேணும்னே செய்யறது. தன்னை பெரிய ஆணு மாதிரி. நான் சொல்றேன் பார்த்தீங்களா, என்ன இவங்க மனசுக்குள்ள என்ன தெரியுமா நினைப்பாங்க?
இவர் சரியான பயந்தாமொழி பாஸ்டரியா? நம்ம அறிவுரை சொன்னா பயந்தாமொழி, நம்ம புத்தி சொன்னா இவருக்கு ஒன்றும் தெரியல. நம்ம நல்ல வழி காட்டினா அவங்களுக்கு அது கெட்ட வழியா தெரியும். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஜீவ விருட்சத்தின் கனிகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம், புசிக்கவே புசிக்கலாம். அதுல எந்த தடையும் சொல்லல. ஏன்னா அதுக்கு பேரே ஜீவ விருட்சம். ஆனால் இன்னொன்று இருக்கு, அது ஜீவ விருட்சம் இல்ல, அது உனக்கு மரணத்தை கொண்டு வருகிற இடம். அது இன்னைக்கு வாழ்க்கையில அன்பான தேவனுடைய பிள்ளையை நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆண்டவர் நமக்கு உண்பதாய் வைத்திருக்கிறவைகளிலே குறித்த காரியத்தில் ஞானமுடையவர்களாக இருங்க. இந்த 27ஆம் தேதி கர்த்தருடைய நாளிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வசனத்தை கவனித்து பாருங்க. ஆண்டவர் கட்டளையிட்டார், நீ புசிக்கும் நாளிலே நீ மரித்து போவாய், நீ செத்து போவாய். ஆனால் அதே வார்த்தையை இந்த ஸ்திரீயானவள் சர்ப்பத்தில் சொல்லும் போது அதை சொல்லுகிறாள். அதை புசிக்க கூடாது சொன்னாரு, அதை தொடவும் புசிக்கவும் கூடாது சொன்னார். உடனே சர்ப்பம் சொன்னது, நீங்கள் சாவது இல்லை. அவர் கர்த்தர் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே நீ சாவாய். சாத்தான் சொல்லுகிறான், இதை புசிக்கும் நாளிலே நீ சாவது இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு சாத்தானுடைய தந்திரமான ஆலோசனை அதுதான். அவன் கொடுக்கிற ஆலோசனை எல்லாம் வசனத்துக்கு மாறாக எதிராக சொல்லுவான். உங்க பாஸ்டருக்கும் வேலை இல்லை, நான் சொல்றேன் கேளு. இப்படியே சொல்லி சில ஆட்களை கெடுத்து வச்சிருக்கிற சர்ப்பங்கள் இருக்குது. எதை வேண்டான்னு சொல்றோமோ அதை வேணும்னே செய்கிற ஆட்கள். அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம், நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், கர்த்தர் பார்ப்பார். சில ஆட்கள் இப்படி துணிகரமா சொல்லுவாங்க, அவர் சொல்றதை நான் பார்த்துறேன். போங்க சிஸ்டர், நான் பண்றேன் பாருங்களேன், கர்த்தர் பார்ப்பார். உன்னை கையை எங்க கை வைக்கணுமோ அங்க கையை வைப்பார். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் கவனிச்சு நீங்க சொல்ல, நான் செய்திய உங்களோடு கூட வைராக்கியமா பேசுறேன், தெய்வ பயத்தோடு பேசுறேன். ஜீவ விருட்சம் என்பது அது மேன்மையான ஒன்று. அதை நான் சாப்பிடும் போது என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும் அனுபவம், மரணம் இல்லாத ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். அதனால்தான் அவங்க புசித்த உடனே அந்த 3ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், அங்கே உடனே ஆக்ஷன் எடுத்துட்டார் ஆண்டவர். இவன் மறுபடியும் போய் அதை புசித்தரக்கூடாது, அவனை வெளியே அனுப்பி, கெட் அவுட் பண்ண, அவனை வெளியே அனுப்பிடு. 2 பேரையும் ஆண்டவர் வெளியே அனுப்பிட்டார். அப்ப ஜீவ விருட்சம் எவ்வளவு முக்கியமானது பாத்தீங்களா? வெளியே அனுப்பிட்டார். 2ஐயும் சாப்பிடலான்னு பார்ப்பாங்க சில ஆட்கள். திங்கட்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் வேண்டாத வேலையெல்லாம் பண்றது. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரே உம் சித்தம் போல நடந்தோம், உமக்கு பிரியமானதே செய்ய விரும்புவது. ஞாயிற்றுக்கிழமை ஜபம், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரிடத்துல அழுகிறது. ஆண்டவரே உமக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் என்னை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை அந்த காலையில 2 மணி ஆராதனை, 1:30 மணி ஆராதனையில பாட்டு எப்படி இருக்குது? ஆவியானவரே ஆவியானவரே எங்களுக்குள் வாசம் பண்ணும் ஆவியானவரே. என்னைக்கு தான் வாசம் பண்றாரு? ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி இந்நாளிலே உம் சித்தம் போல, இந்த ஞாயிற்றுக்கிழமை உம் சித்தம் போல நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல், பாண்டி பஜாருக்கு செல்லாமல், எங்க இஷ்டம் போல நாங்கள் ஊர் சுத்தாமல், உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் எங்களை என்ன செய்யும் ஆவியானவரே? தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஞாயிற்றுக்கிழமை தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, எங்க செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் பாருங்க. எங்கு செல்லணும், எப்போ? இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்? நான் எங்க போனேன், யார் வீட்டுக்கு போனா ஆண்டவரே? அந்த வீட்டுக்கு மட்டும் தான் போவேன் ஆண்டவரே. அந்த வீட்டுல போனா நான் என்ன சொன்ன ஆண்டவரே? அதை மட்டும் தான் சொல்லுவேன் ஆண்டவரே. உண்மையதான் சொல்லுவேன் ஆண்டவரே, நான் பொய் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. சொல்றது அத்தனையும் பொய். வழிநடத்தும் ஆவியானவரே, உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் என தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே.
எல்லாத்தையும் சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கூட்டம் முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு சிலர் வீட்டுக்கே போறது இல்லை. எங்க போகாதனாலும் அங்க நேரா போய் அது வயா சில பஸ் சில சந்து பொந்துகளெல்லாம் போய் அப்புறம் மெயின் ரோட்டுக்கு போவோம். பார்த்துருக்கீங்களா வெளியூருக்கு போற பஸ்? அதனாலதான் சில பஸ்ஸுக்கு போட்டிருக்கேன் பஸ் நேர் வழி பாயிண்ட் டு பாயிண்ட். கோயம்பேடுல அது பஸ் புறட்டுச்சுன்னா அடுத்த பாயிண்ட் அது மதுரை தான், அடுத்த பாயிண்ட் அது திருநெல்வேலி, அடுத்த பாயிண்ட் நாகர்கோவில், அடுத்த பாயிண்ட் கன்னியாகுமரி. இதுக்கு இடையில எங்கேயுமே நான் ஸ்டாப். சில பஸ் ஹோட்டல்ல கூட நிக்காது, சொல்லிடுவான் நான் ஸ்டாப் புறப்பட்டா அங்கதான். சில பஸ் அப்படி இல்லை, ஒரு சந்து பார்த்தா சந்துக்குள்ளேயும் போவோம், எல்லா பஸ் ஸ்டாப்லயும் நிற்கும். காலையில 4 மணிக்கு புறப்பட்ட பஸ் அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு தான் மதுரைக்கே போய் சேரும். இத மாதிரி சபைக்குள்ள பாடிட்டு ஆராதனை முடிஞ்சதோ வீட்டுக்கு போறது கிடையாது. போற வழியில அப்படியே வந்து என்ன பார்த்துட்டு போங்களேன், எங்க பங்களாவை பார்த்துட்டு போங்களேன். ஆராதனை 8 மணிக்கு முடிஞ்சா இவங்க வீட்டுக்கு 10 மணிக்கு போறது. அப்புறம் வீட்டுக்காரர் கேட்கிறாரு, எங்கம்மா போயிட்டு சபைக்கு போயிட்டு இவ்வளவு நேரம் என்ன சர்ச்சில்? இன்னைக்கு ஆவியாளர் பலமா கிரியை செய்தார். என்ன கிரியை செய்தார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்கீங்க? மண்டே டு சாட்டர்டே நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? வேண்டாம் என்று சொன்னவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில பிடிவாதத்தோடு கூட சர்ப்பத்தால் நடத்தப்படுறீங்களே, கர்த்தர் உங்களை நடத்துகிறாரா? ஜீவனுள்ள தேவன் எனக்கு ஜீவ விருட்சத்தை தான் காண்பிக்கிறார். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஜீவனுள்ள தேவன் நான் செத்து போகிற காரியத்தை எனக்கு காண்பிக்கிறது இல்லை. எனக்கு அவர் காண்பிக்கிறவைகள் எல்லாம் எனக்கு நலமானதை காண்பிக்கிறார். சில நேரத்தில் நம்ம சொல்றோம் நகை அலங்காரம் வேண்டாம், நகையெல்லாம் நீ வெறுத்துரு, அவங்க போடுறாங்க இவங்க போடுறாங்க போடாத. சிலர்லாம் கடனுக்கு நகை வாங்கி போட்டுன்னு தன்னை மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிலருக்கு பணம் இருந்து நகை வாங்குற கேஸ் வேற. நாங்க ஊழியத்துல சபை நடத்துற பாஸ்டர் எனக்கு தெரியும். சும்மா நான் வந்து ஆன்லைன்ல உழப்புற ஆட்கள் எல்லாம் விட்டுருங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? சபைனா என்னன்னு தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. சொல்றேன் கவனிங்க. ஒரு அம்மா வந்தாங்க, பாஸ்டர் இந்த நகையை கொஞ்சம் ஆசீர்வாதத்து கொடுங்க பாஸ்டர், ஜெபம் பண்றாங்க. நான் கேட்டேன் எப்படி வாங்கினீங்க? முன்னில பாஸ்டர் கடன் தான் வாங்கினேன். ஏன் வாங்கினீங்க? அவங்க எல்லாரும் நகை போட்டிருக்காங்க, எனக்கு மட்டும் நகை இல்லைன்னா நான் ஒரு மாதிரி இருந்தேன். வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டு அவரு போய் கடன் வாங்கி எனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு. என்ன செய்யணும்? ஜெபம். என்ன ஜெபம் பண்ணணும்? இந்த நகை கடன் எல்லாம் சீக்கிரம். நான் ஜெபம் பண்ண மாட்டேன் போமா அப்படின்ட்டேன். நான் ஜெபம் பண்ண மாட்டேமா, அதுக்கு ஜெபம் பண்ற வேற ஆள் இருப்பான். போ. ஏன் பாஸ்டர்? இந்த நகையை கொண்டு போய் கடைக்காரத்தே கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கிறதுக்கு பாரு, நிம்மதியா கஞ்சி சாப்பிடுறதுக்கு பாரு. எங்களுக்கெல்லாம் கடன் வாங்கக்கூடிய வேதனை எல்லாம் எங்களுக்கு தெரியுமா, எங்க அனுபவம் இருக்குது. சொல்லவா உனக்கு? சொல்லவான்னு கேட்டேன். அந்த அம்மா வாங்கிட்டு வந்த நகையுடைய மதிப்பு அப்ப மதிப்பு இப்ப மதிப்பு கொஞ்சம் கூடி இருக்கும். அப்போ அவங்க வாங்கிட்டு வந்த மதிப்பு கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் இருக்குங்க. தேவையா? சாப்பாடு தேவையா, துணி தேவையா, வீட்டு வாடகை கட்டணுமா, எலக்ட்ரிக் பில் கட்டணுமா, எவ்வளவு அத்தியாவசிய தேவையெல்லாம் விட்டுட்டு இந்த அம்மாக்கு கழுத்து தெரியாத அளவுக்கு நகை வாங்கி ஜம்பம் காட்டுறதுக்கு கடன் வாங்கின நகை. பணம் இருந்தா கூட நகை வாங்காதுன்னு சொல்ற ஊழியக்காரன் நானு. நகையை வித்து குடும்பத்தினுடைய காரியத்தை நடத்து, நகையை வித்து கடன் இருந்தா கடன் அட அப்படின்னு பேசுற ஊழியக்காரன்ட்ட நீ கடனுக்கு வாங்கின நகையை கொண்டு ஜெபம் பண்ண கேட்கிற. அப்படிதான் அந்த அம்மாட்ட சொன்னேன். என்ன பற்றி உனக்கு தெரியுமாமா? உனக்கு வேற யாருன்னா போய் பேச அப்படின்னு. அப்புறம் ஒரு சில காரியத்தை சொன்னேன். கடன் வாங்குவங்க படுற வேதனை தெரியுமா உனக்கு? நான் சொல்றேன் கேட்டுக்க, கொஞ்சம் கேளு. ஏன்னா நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு அவங்களுக்கு ரொம்ப வேதனை ஆகி போச்சு. நான் சொன்னேன் சொல்றேன் கேளு. கடன் வாங்கின குடும்பத்திலாம் புருஷன் மனைவிக்கு சமாதானம் இல்லை தெரியுமா உனக்கு? நிம்மதி கிடையாது. மரியாதையா சொல்றேன். ஊழியக்காரன் பேச்சை கேட்டு கொண்டு போய் வீட்டுக்கார்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு நகையை கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு கொஞ்சம் பணம் குறைஞ்சாலும் பரவாயில்ல கொடுத்துட்டு நிம்மதியா கஞ்ச சாப்பிடு, வேலையை பாரு.
எதுக்கு இந்த வம்பு? மாசம் எவ்வளவு கட்டணும்னு கேட்டேன். மாசம் ஒரு 5000 ரூபாய் 4000 ரூபாய் கட்டணும். இந்த 5000 ரூபாய் அவனுக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறத விட பேசாம இரு. விடுக்குன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. பாருங்க, பல நேரத்தை நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறதுனால சில காரியத்தெல்லாம், இதை இப்படி செய்யாத, வேண்டாம், இது வேண்டாம், கடன் வாங்காத, வேண்டாம், கர்த்தர் சொல்லுவார், வாங்காத, செய்யாத. மேல் மாடி போடலாம் நினைக்கிறேன். பணம் இருக்குதா? இல்ல. விசுவாசம் இருக்குதா? சிலருக்கு விசுவாசமும் இல்ல, பணமும் இல்லை. கடன் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க பாஸ்டர், உன்னை அடிமையாக்க ரெடியா இருக்கிறாங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் நாங்க கேட்டனால்தான் ஆன்லைன்ல பேசுறோம். நானா கற்பனை பண்ணி பேசல, வேற யாருன்னா கற்பனை பண்ணி உங்ககிட்ட பேசி எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கெல்லாம் எங்ககிட்ட வந்து ஜனங்கள் அவங்க சொல்ற வார்த்தைகளை வச்சுதான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். விவரம் தெரியாத ஆட்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். புரிகிறதா விசுவாசிகளே? நான் உங்களை எல்லாரையும் நேசிக்கிறேன். கொஞ்சம் கோபப்படுற மாதிரி பேசுற மாதிரி தெரியும். இருதயத்தில் இருக்கிற வருத்தங்க என்னதான் இந்த ஜனங்களுக்கு சொன்னாலும் இப்படி போய் மாற்றுறாங்களே ஆண்டவரே, அந்த வேதனையில தான் நான் சில நேரத்தில் குமுறி பேசுறேன். நீங்க எப்படி எடுக்கிறீங்க எனக்கு தெரியாது. நானே யோசிப்பேன், நம்ம ஏன் இதெல்லாம் சொன்னாலும் என்னுடைய ஆவிக்குள்ள அது ஒரு போராட்டம். நம்ம இவ்வளவு சொல்றோமே, ஆனாலும் இவங்க கடன் வாங்குறாங்களே, இவ்வளவு சொல்றோமே, ஏன் இப்படி போய் மாற்றுறாங்க? அதுதான் வேதனை. அந்த வேதனையில தான் சில நேரங்களிலே கோபமாய் பேசுறது போல உங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் அகப்படக்கூடாது என்பதற்காக நல்ல ஜீவ வெளிச்சத்தில் உள்ள தோட்டத்தை விட்டு நீங்க வெளியே போயிடக்கூடாது. உங்க நிம்மதியை இழந்துடக்கூடாது, உங்க சமாதானத்தை இழந்துடக்கூடாது, உங்க சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. உங்க குடும்பம் நல்லா இருக்குது, அன்பா புருஷன் வச்சிருக்கிறார், மனைவியை அன்பா வச்சிருக்கிறார், மனைவி புருஷன் அன்பா இருக்கிறார், பிள்ளைகள் நல்லா இருக்கிறீங்க, குடும்பம் ஒரு நல்ல தோட்டமா இருக்கிற நேரத்துல ஏதோ ஒரு சர்ப்பம் உள்ள வந்து எதை கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னாரோ அதை வேண்டுமென்றே நீங்கள் செய்ததுனாலே இழக்கக்கூடாத இழந்த தோட்டத்தை இழந்து, அந்த 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அவனை தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிட்டாரே. நீ சமாதானத்தை விட்டு வெளியே போயிடுவாருமா தம்பி, சகோதரனே, சகோதரிய, தங்கச்சி, நீ ஆண்டவர் வேண்டான்னு சொன்னத, அந்த ஜீவ வெளிச்சத்தை நீ ஆண்டவர் இந்த ஜீவ வெளிச்சத்தை நீ சாப்பிடுன்னு சொன்னதை வேண்டான்னு சொல்லிட்டு, எதை ஆண்டவர் வேண்டாம், உனக்கு அது சாவை கொண்டு வரும், உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியற்றதாய் மாற்றிவிடும், உன் சமாதானத்தை கெடுத்துவிடும் என்று சொல்லப்பட்டதை நீ ஒரு சர்ப்பத்தினுடைய வார்த்தையை கேட்டு நீ அதை எடுத்துக்கொள்ளும் போது நீ தோட்டத்தை விட்டு வெளியே போகிறாய், இளைப்பாறுதலை விட்டு வெளியே போகிறாய், சமாதானத்தை விட்டு வெளியே போகிறாய், சந்தோஷத்தை விட்டு வெளியே போகிறாய். வசனம் சொல்லுகிறது, ஜீவ வெளிச்சத்துக்கு போகும் வழியை ஆண்டவர் காவல் செய். அப்படியான அந்த ஜீவ வெளிச்சத்தினுடைய அந்த தோட்டம் எவ்வளவு மேன்மையானது ஒன்று தெரியுமா? அதை இழந்தான் மனிதன். ஆதாம் ஏவாள் தேவ சாயலை மட்டும் அல்ல, அந்த ஜீவ விருட்சத்தினுடைய மேன்மையை இழந்து போனார். எங்களுக்கு தெரியுங்க, எவ்வளவு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அநேக கொஞ்ச காலத்துக்கு பிறகு கர்த்தர் கொடுத்தவையெல்லாம் இழந்து அதற்கு வெளியே போயிட்டாங்க. அவங்க அதற்கு உள்ள வரல. மன்னிச்சுக்கங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனியுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்டு கிடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ இந்த உலகத்திலே ஜெயம் கொள்ளுகிற சபையா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் செய்தியே 7 சபைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். 7 சபைகளும் ஜெயம் கொள்ளுகிற ஆத்துமாக்களா இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசிகளா இருங்க. நம்மளை ஆண்டு இந்த உலகத்துல வச்சிருக்கிற ஜெயிக்கிற ஊழியனாய், ஜெயிக்கிற விசுவாசிகளா இருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். பாருங்க, பரதேசியின் மத்தியில் இருக்கிற தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சம். தேவனுடைய பிள்ளைகள் அனித்தியமான உலகத்தை விட்டு போகும்போது அவர் நமக்கு எங்க தருதா தெரியுமா? பரதேசியின் மத்தியில எந்த ஜீவ விருட்சத்தை பாதுகாப்பேன்னு சொன்னார், அந்த ஜீவ விருட்சத்தினுடைய
கனியை நம்ம சாப்பிடணும் இல்ல? ஆதாம் ஏவாள் சாப்பிட முடியாமல் இழந்து போன அந்த கனியை புதிய ஏற்பாட்டு சபையின் மக்களா இருக்கிற நாம் அந்த கனியை நம்ம புசிக்கணும்னா இந்த உலகத்தில் இருக்கும் போதே வேண்டாம் என்று சொல்லுங்க. இந்த திருச்சபையின் பாஸ்டர் மோசஸ் அவருடைய துணைவியாராக இருந்த மிஸ்ஸஸ் விக்டோரியா மோசஸ் அவர்கள், என்னுடைய தாயார் மிஸ்ஸஸ் விக்டோரியா மோசஸ் அவர்கள் அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல், லோகம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் போதும் இயேசு எனக்கு என்னத பாடலை எங்க அம்மா ஒரு முறை அவங்க சாட்சியை அவங்க சொல்லுகிற நேரத்தில் இந்த பாடலை அடிக்கடி அவங்க பாடுவாங்க. அந்த பாடலை அவங்க பாடும்போதெல்லாம் அது அர்த்தமுடைய பாடல். இளம் வயதிலேயே அவங்க வெண்வஸ்திரம் தரிப்பதிலே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். அதை நாட்கள் இந்த சபைய மக்களுக்கு தெரியும். இப்பொழுது அடியனுடைய சபை பொறுப்பெடுத்த பிறகு வந்த மக்களுக்கு என் தகப்பனை பற்றியோ தாயை பற்றியோ தெரியாது. என்னுடைய தகப்பனை பற்றியும் தாயை பற்றி தெரியாதவங்க எதையாவது பேசிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு தான் அவங்களுடைய அருமை என்னன்னு தெரியும். அப்போ உள்ள எங்களுடைய தகப்பனார் காலத்தில் இருந்ததான குடும்பம் அவங்களுக்கு தான் தெரியும். எங்களுடைய தகப்பனாருடைய விசுவாசம் எப்படி, எங்களுடைய தாயாருடைய காரியங்கள்லாம் எப்படி. அதனால்தான் அடிக்கடி நான் என்னுடைய செய்தியில அவளை நான் கனப்படுத்துகிறேன். லோகம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் போதும் இயேசு எனக்கு. அடிக்கடி அவங்க பாடுவாங்க. அந்த பாடலாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த உலகத்தை வெறுத்து ஆண்டவருக்காகவே பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் பாடுகிற சபை மக்கள். எங்க இன்னைக்குங்க சில விசுவாசிகளுடைய வீட்டுல டிவி கிடையாது. நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவங்க வீட்டுல டிவி கிடையாது. ஏன் டிவி இல்லைன்னா, எதுக்கு பாஸ்டர் டிவியை வச்சுக்கிட்டு, அதெல்லாம் நமக்கு இதை நல்லதை பாருங்க நீங்க சொல்றீங்க, எங்க நல்லது பார்க்க கெட்டதை பார்க்கிறோம். உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அதை வேணான்னு வச்சுட்டோம். கண்ட்ரோல் பண்றது இல்லதான் அப்படின்னா அது அவங்களுடைய நல்ல எண்ணம். இந்த மாதிரி சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துருக்கிறோம். எங்க ஸ்தாபனத்தில் சில ஊழியர்காரத்திலே செல்போன் கிடையாது, அதெல்லாம் வேண்டாம் அப்படி சிலர்லாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், அந்த பாடல் அந்த ஒரு வரியை மட்டும் நான் பாடுறேன். லோகம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் போதும் இயேசு எனக்கு. லோகம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் போதும் இயேசு எனக்கு. அருமையான ஒரு பாடல். அவங்களுடைய வாழ்க்கையிலே இளம் பிராயத்திலேயே வெண்வஸ்திரம் தரித்து தான் மரிக்கும் காலம் வரைக்கும் எந்த உயர்ந்த வஸ்திரத்தையும் அவர்கள் அணிய விரும்பாமல், என்னுடைய கூட பிறந்த சகோதரி சாரா ராஜன் அவர்கள் அவர் வெளிநாடுகளுக்கு போய் வரும்போது நல்ல அருமையான பேக் கொண்டு வந்து கொடுப்பார்கள். என்னுடைய அம்மாவுக்கு நல்ல புடவையை கொடுப்பார்கள். அதை கூட அவங்க கட்ட மாட்டாங்க. அவங்க அதை சந்தோஷமா வாங்கினாலும் அது மேல அவங்களுக்கு அதை ஏன்னா அதெல்லாம் வெறுத்துதான் அவங்க வந்தவங்க. ஆகவே இறுதி வரைக்கும் மரிக்கிற வரைக்கும் அந்த வெண்வஸ்திரத்தோடையே வாழ்ந்தாங்க. நாங்க 6 பேர் நாங்க அவங்களுக்கு நல்ல காரியத்தை செய்தா கூட இல்ல, நான் இப்படியே சாதா நிலையிலே எங்க ஓட்டம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய ஊழியக்காரர்களே, நான் யாரையும் குறை சொல்லதா நீங்க நினைக்காதீங்க. கொஞ்சம் வசதிகள் வந்த உடனே எல்லாவற்றையும் மாற்றிக் கொள்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவ விருட்சம் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஜெயம் கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவ விருட்சம் இருக்குதுங்க. பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்ப நம்ம புசிக்கணும் இல்லையா? முதலாவது ஜீவனுள்ள தேவன் ஜீவ விருட்சத்தை தான்
தேவன் நமக்கு வலியுறுத்துகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், வேண்டாம் என்றவைகள் வேண்டாம். எது கர்த்தர் புசிக்கலாம்னு சொன்னாரோ, எதை செய்யலாம் என்று சொன்னாரோ அதை மட்டும் செய்யுங்கள். அதுதான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நகரத்து வீதியின் மத்தியிலும், பாருங்க, நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகள். நான் இதை எப்படி காலையில நான் ஒரு 6 மணிக்கு இந்த வசனங்களை வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்படி நான் வாசிக்கும் போது யோசித்தேன், ஒருவேளை ஏதேன் தோட்டம் இது போலதான் இருந்திருக்குமோ. எவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டு பார்த்தீங்களா பரலோகத்தினுடைய காரியங்கள். நகரத்து வீதியின் மத்தியிலும், நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும், 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அதனாலதான் 3ஆம் அதிகாரத்தை சொன்னோம், மறுபடியும் ஜீவ விருட்சத்தை சாப்பிடப்படாது, சுடருடைய பட்டயத்தை வை. இந்த ஜீவ விருட்சத்தை மறுபடியும் ஒரு மனுஷன் புசிக்கணும்னா, இந்த உலகத்தில் வாழும் என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தினுடைய காரியத்தை எல்லாம் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த அன்னைக்கு இந்த சுடருடைய பட்டயத்தை எடுத்துட்டு கேருபீன்கள் அங்கிருந்து வெளியே போயிட்டு நாம உள்ள போவோம் என்று சொல்லுவார். இதைத்தான் ஆதாமும் ஏவாளும் இழந்து போனாங்க. இப்போ என் நாமத்தினாலே என்னை ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தான அபிஷேகம் பெற்று நான் கொடுத்த திருச்சபைக்குள்ளே உங்களை கண்டித்து, உங்களை எச்சரித்து, உங்களை சிட்சித்து, உங்களை நல்வழியில் நடத்தின எல்லா நடத்திப்புக்கும், உங்களை நடத்தின நடத்திப்பிலே நீங்கள் அதற்கு உங்களை அர்ப்பணித்தீர்கள் அல்லவா, நீங்கள் தான் இந்த நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் அதே ஜீவ விருட்சத்தை நான் வச்சிருக்கிறேன். அங்க அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது, அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள், அந்த விருட்சத்தினுடைய இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இலைகள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். Glory to God. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவன் ஜீவ விருட்சத்தை உங்களுக்காக கொடுக்கிறார். ஆனால் அதை இழந்துடாதீங்க, அதை இழந்துடாதீங்க. நான் சிலருடைய வாழ்க்கையெல்லாம் தவறா என்ன புரிஞ்சுக்காதீங்கன்னா, சில கல்யாணங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன், பையன் நல்லா படிச்சிருப்பான், ஆனா அவன் போய் விரும்பின பெண்ணு காதல் பண்றான் இல்லையா, காதல் சொல்லுவாங்க, காதல் வலை, காதல் மயக்கம். பையனை பார்த்தீங்கன்னா லைலா காலேஜில் படிச்ச மாப்பிள்ள, பெரிய பெரிய காலேஜோடைய பேரெல்லாம் சொல்லுவாங்க, வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்த மாப்பிள்ள. இவன் வந்து இங்கே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் சிக்கிட்டான், ஒரு பெண்ணை விரும்பிட்டான், என்ன வெள்ளத்தோடு, அவ்வளோதான். ஆனால் அந்த பிள்ளையுடைய படிப்பு, அதனால தான் சொல்லுவாங்க இல்லையா, காதலுக்கு கண்ணு தெரியாது. அது 100க்கு 100 உண்மை. காதலுக்கு கண்ணு மட்டும் தெரியாது அப்படி இல்லை, காதலுக்கு அறிவும் கிடையாது. என்கிட்ட கேட்டால் நான் தான் சொல்லுவேன். அதனால தயவுசெய்து யாரும் என்னை கோச்சிக்காதீங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. எல்லாருடைய லைஃப்லையும் அப்படி கிடையாது. எல்லாருடைய லைஃப்லையும் நான் சொல்றது பொருத்தமாக வராது. நான் நீங்க யாரும் இந்த விஷயத்தில் வளர்றேன். ஆனால் சபை பொருளாக இருக்கிற நாங்கள் சில நேரங்களிலே குடும்பத்தான் சொல்றதை வைத்துதான் நான் சொல்றேன். நல்லா படிச்சிருப்பாப்ல, அவன் விரும்பின பொண்ணை பார்த்தீங்கன்னா 2ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்காரு, இங்கிலீஷ் கூட எழுத தெரியாதுங்க, அல்பாபெட்டுக்கு எவ்வளவு இருக்குன்னா அது கூட சொல்ல தெரியாது, எத்தனை எழுத்து சொன்னா சொல்ல தெரியாது. அவன் மயங்கிறது எதுன்னா அந்த வெள்ளத்தோளுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பெண் சைட்லையும் அப்படிதான். சில பெண்ணு டாப்ல படிச்சிருக்கும், நல்ல இங்கிலீஷ்ல பூந்து விளையாடும், சூப்பரா பேசும், நல்ல அழகா ப்ரொனன்சியேஷன்லாம்
ப்ரொனன்சியேஷன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் எல்லாம் டிரான்ஸ்லேஷன்லாம் சூப்பரா பண்ணோம், எல்லாம் சூப்பர். கடைசியில் இந்த காதல் வலையில போய் விடும்போது யாருமா மாப்பிள்ளை யாருமா அப்படின்னு பார்த்தா ஒரு ரவுடி அப்படின்னு வச்சிருக்கோம். பின்ன தாய் தகப்பன் சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க? ஆனா அதுலதான் போய் விழுந்துடுறாங்க இல்லையா? அப்பெல்லாம் தெரியாதுங்க. அதுக்கு பிறகுதான் ஐயோ நான் எங்கேயோ இருக்க வேண்டிய, நான் கோபுரத்தில் இருக்க வேண்டிய, நான் குப்பையில இருக்கிறேனே அப்படின்னு புலம்ப வேண்டியதாயிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆண்டுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு குறிப்புகளை நின்றுட்டு இருக்கிறேன். செய்தியை கேளுங்க. இது கர்த்தருடைய நாள். இந்த நாளிலே நம்ம வாழ்க்கை ஒரு ஜீவ விருட்சமா இருக்கணும். அதனுடைய இலைகள் எல்லாம் ஆரோக்கியமா ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆதாம் ஏவாள் இழந்து போனவைகளை புதிய ஏற்பாட்டு சபை மக்கள் நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும். உலகத்தின் இச்சைகள் ஜெயிக்கணும். உலகத்தில் இருக்கிற என்ன சொல்லுகிறது என்றால் விதவிதமான ஆடை அலங்காரங்கள் எல்லாம் வெறுக்கணும், நகைகள் எல்லாம் வெறுக்கணும். நீங்க வெறுக்காம இந்த ஜீவ விருட்சத்துக்குள் நீங்க போக முடியாது. சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன். அதனால்தான் சபைகளுக்கு ஆண்டவர் சொன்னார், ஜெயங்கொள். ஜெயங்கொள்வது எங்க பரலோகத்துல போய் இல்ல, இந்த பூமிக்குள் ஜெயங்கொள். இந்த பூமியில 40 வருஷம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 40 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா 40 வருஷம் ஜெயம் கொண்ட விசுவாசியா இருக்கணும். அவங்களுக்கு தான் அது ஆரோக்கியம் அடைவதற்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவ விருட்சத்தை சாப்பிடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஜீவ விருட்சம் மரணத்தை தடுத்து நிறுத்துகிற ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சம் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும் கொடுக்கும் விருட்சம். அந்த ஜீவ விருட்சம் வியாதி வராதபடிக்கு உன்னை ஆரோக்கியப்படுத்துகிற ஜீவ விருட்சம். இதே போலதான் இந்த பூமியில தேவன் எதையெல்லாம் நமக்கு விலக்கி இருக்கிறாரோ அதையெல்லாம் நாம விலக்கிட்டு, எதையெல்லாம் தேவன் அனுமதித்திருக்கிறாரோ அதை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் எல்லாம் ஜீவ விருட்சமா இருக்கும். The tree of life, ஜீவ விருட்சத்தினுடைய அந்த நிலை, உன்னுடைய குடும்பம் ஒரு ஜீவ விருட்சத்தின் குடும்பமாய் இருக்கணும். உங்க பிள்ளைகள் எல்லாம் ஜீவ விருட்சத்தினுடைய பிள்ளைகளாய் இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. வெளிப்படுத்தல் 22:14 வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 22:14 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு அதிகாரத்தையும் ஆண்டவர் தருகிறாராம். அன்னைக்கு எப்படி கேருபீன்களுக்கு ஏதேன் தோட்டத்துல இந்த ஆதாம் ஏவாள் நைஸா தந்திரமா சந்து பொந்துல பூந்து உள்ள வந்துடக்கூடாது. இப்போ சில ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க இல்லையா? ரேஷன் கடையில பூந்து. நான் சொல்றேன், விசுவாசிகளை லைன்னா லைன் தான். நீ சந்து பொந்துல போற, ஆஸ்பத்திரியில போனா டாக்டர் பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாது. அதனால சந்து பொந்துல பூந்துட்டு உள்ள போறது ரொம்ப வீரன் நினைப்பேன் மனசுக்குள்ள சில ஆட்கள். நான் பார்த்துட்டு வந்தேன். நான் கேட்பேன், எப்படி பார்த்தீங்க? நான் பூந்து பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப சாமர்த்தியம். நான் சொல்ல, என்னை பொறுத்து சொன்னா அது ஒழுங்கணும். அது ஒழுங்கினம், அது சாமர்த்தியம் கிடையாது. அதெல்லாம் ஒழுங்கினம். இந்த ஒழுங்கினமானவங்களோட கூட சேர்ந்து நீங்களும் ஒழுங்கினமானதை கற்றுக்கொள்ளாதீங்க இயேசுவின் நாமத்தினால். கவனிங்க செய்தி. நான் இந்த செய்தியை மாலையில தொடர்ந்து நான் உங்களோட பேசுறேன். ஒரு குறிப்பில் தான் இருந்தேன். மற்றதெல்லாம் நான் சாயங்காலம் பேசுவேன். சாயங்காலம் ஆராதனை கொஞ்சம் கேளுங்க. எனக்கு ரொம்ப பேசினாலும் எனக்கும் சரீரத்தில் பலவீனம். நீங்கள் ரொம்ப நேரம் கேட்டிருந்தாலும் உங்களுக்கும் சரீரத்தில் பலவீனம் வந்துடும். அதனால நான் சுருக்கமா சொல்றேன். பாருங்க, ஜீவ விருட்சம் மரணத்தை தடுக்கிறது. ஜீவ விருட்சம் அது மேன்மைக்குரியது. ஜீவ விருட்சம் நம்ம வாழ்க்கையில நாம பரலோகத்திற்கு நாம புசிப்பதற்குரிய வழியை திறக்கிறது. ஜீவ விருட்சத்தின் மேல் நமக்கு ஒரு அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கடைசி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள். அதே கற்பனை தானங்க ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னாரு.
ஆதாமேவாளையும் பார்த்து அதே கற்பனை தானே சொன்னாரு. அதே கற்பனை தானே உலகத்துல இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தில் நம்ம வாழும் போதுதான் ஒவ்வொரு கற்பனை இருக்குது. பிள்ளைகளா இருக்கும் போது கற்பனை, வாலிபனா இருக்கும் போது ஒரு கற்பனை, கல்யாணம் பண்ணும் போது ஒரு கற்பனை, பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது ஒரு கற்பனை, வயசாகும் போது ஒரு கற்பனை, புருஷன் இறந்துட்டா மனைவிக்கு ஒரு கற்பனை, மனைவி இறந்துட்டா புருஷனுக்கு கற்பனை, புருஷன் இறந்துட்டா மனைவிக்கு கற்பனை. எல்லாம் பிரிவினருக்கு கற்பனை வச்சிருக்கிறார் அல்லவா. வெளிப்படுத்த 22:14 கடைசி அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் அவங்க பாக்கியவான்கள்? எந்த ஜீவ விருட்சத்தின் மேல் ஆதாமும் ஏவாளுடைய அதிகாரத்தை இழந்தார்களோ அந்த அதிகாரத்தை அவருடைய கற்பனையின்படி நடக்கிற நமக்கு அந்த ஜீவ விருட்சத்தினுடைய அதிகாரத்தை ஆண்டவர் தருவார் அல்லவா. அன்பு சகோதரி சகோதரியே, இந்த ஜூன் மாதம் இந்த 27ஆம் தேதி கால வெளியிலே கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு உண்பதாக உங்களுடைய தலைகளை தாழ்த்தி, அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு உண்பதாக உங்களை அர்ப்பணித்து, அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு உண்பதாக நான் ஒன்றுமில்லாதவன் அப்பா, நான் ஒன்றுமில்லாதவள் அப்பா, நீர் என்னை ஆண்டவரே இந்த கர்த்தருடைய நாளிலே ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் வீணாய் போய்விடக்கூடாது, புறஜாதிகளைப் போல நான் வாழ்ந்து விடக்கூடாது. என் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் அழுத்தமுடையதாய் மாறட்டும். வீணானவைகளாய் நான் இருக்கக்கூடாது, வீணானவைகளை நான் கற்றுக்கொள்ளக் கூடாது. ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை என்ற நிலைக்குள்ளே எங்க வாழ்க்கையை நாங்கள் வைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள தேவன் என்பதை என் வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக, மற்றவர்கள் உணரத்தக்கதாக எங்களை நடத்தும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? இந்த ஜீவனுள்ள தேவன், நீங்கள் உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் எப்பொழுதுமே அது ஜீவ விருட்சமாகவே ஆண்டவர் தருவார். அந்த ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள்? கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசியிருப்பார். தலை வணங்குவோமா? பயபக்தியோடு கண்களை மூடி, எங்கள் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள பிதாவே, அருமையான சபையார் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உடைய வாழ்க்கையிலே ஸ்திரியை வஞ்சித்த சர்ப்பங்கள் எங்கேயாவது ஒளிந்து கொண்டிருந்தார். குடும்பத்தை வஞ்சித்த சர்ப்பங்கள் இன்றைக்கும் நடமாடுகிறதே. இந்த சர்ப்பங்கள் உள்ளே வருகிறதை கவனித்து தங்களுடைய வாழ்க்கையிலே எது எனக்கு நல்லது, எது எனக்கு பிரயோஜனமானது, எது எனக்கு மேன்மையானது, எது என்னை உயர்த்தும், எது என்னுடைய எதிர்காலத்தை வெளிச்சமாக்கும் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதான மனக்கண்களை, ஆவிக்குரிய கண்களை ஆவிக்குரிய மக்களுக்கு நீர் தருவீராக. கெட்டதையெல்லாம் நல்லதென்று பேசாதபடிக்கு, வேண்டாதவைகள் எல்லாம் வேண்டும் என்று பேசுகளாயிராதபடிக்கு, அப்படிப்பட்ட பிடிவாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இருதயத்தை விட்டு, மனதை விட்டு, சிந்தனை விட்டு போகட்டும். வேண்டாதவைகளை வேண்டுமென்று, எனக்கு இது தேவை என்று பிடிவாதத்தினாலே கவலையுடையவர்களாய், மனவேதனையுடையவர்களாய் யாராக இருப்பாதானால் அவருடைய அந்த வேதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து, கர்த்தர் என்னுடைய நன்மைக்காக தானே இதை சொல்கிறார் என்ற நிலைக்குள்ளே அவளை பக்குவப்படுத்தி கொண்டு வரும்படியாக ஆவியானவரே நீர் கிருபை செய். சபை மக்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டுமாக ஆண்டவரே வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கர்த்தருடைய பந்தியின் ஆராதனையாக சபையிலே கூடி ஆராதிக்க, அதனால் இருக்கிற பந்தியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு ஆயத்தமாக கர்த்தர் உதவி செய்கிறார். நாங்கள் ஒருவர் சந்திக்காத சில வாரங்கள் மீண்டுமாய் நாங்கள் சந்திக்கும் அந்த நாளை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம். அன்றைக்கு வரும்போது புதிதாக்கப்பட்டவர்களாய், மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஜீவ விருட்சத்தை அனுபவிக்கத்தக்கதான் நிலைமையிலே உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதா. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்யோன்ய ஐக்கியமும் இல்லங்களிலிருந்து ஆராதனை கவனித்ததான உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நடக்கிறப்பதாக. ஆமென், ஆமென். மிக முக்கியமான அறிவிப்பு, கர்த்தர் சித்தமானார் 29ஆம் தேதி காலை 5 மணிக்கு
சபையில் வைத்து அதிகாலை ஜெபம் நடைபெறும். அன்றைக்கு காலை தியான செய்தி கொடுக்கப்படாது, ஆன்லைன்ல. சபை திறக்கப்பட்ட பின்பு காலை செய்தி சபையில தான். ஆகவே வழக்கமாக அதிகாலை ஜெபத்துக்கு வருகிறவர்கள் 29ஆம் தேதி, நாளை நமக்கு திங்கட்கிழமை வரைக்கும் தான் லாக்டவுனுடைய காரியங்கள். 28க்கு பிறகுதான் தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் 28க்கு பிறகுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில நியூஸுகளை சரியாய் கவனிக்காதனால நாளைக்கு ஆராதனை 28ஆம் தேதி ஆராதனை இருக்குமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் தவறாக இது புரிந்து கொள்ளக்கூடாது. 27 நீங்கள் அடுத்த வாரம் நமக்கு ஆராதனை நடத்துவதற்குரிய வாசல் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறேன். 29ஆம் தேதி காலை 5 மணி ஜெபம் சபையில் நடைபெறும். விசுவாசிகள் காலை 5 மணி ஜெபத்துக்கு வாருங்கள். சபைக்குள்ளே ஆராதனை வரும்போது எதையும் நான் யூடியூபிலே செய்திகளை கொடுப்பதை நிறுத்திவிடுவேன். ஆகவே நீங்கள் கவனித்துக் கொள்ளும்படியாக நண்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை நேரங்கள் மற்ற காரியத்தை எல்லாம் நாளை மாலை ஆராதனையிலே நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு தெரிவிப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.